வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மிருகசீரிச நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்திர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதம் மிதுன ராசியில் 60 டிகிரி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் ஒரு பாவகத்தில் இருந்தால் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துடாதுங்க. ஒரு மேஷ ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார். இப்போ குரு பகவான் கோச்சாரத்தில் ரிஷப ராசியில் தான் இருக்கிறார். அப்போது விருச்சிக ராசிக்கு 7வது பாவகம். 7வது பாவகத்தில் குரு பகவான் 7வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரே. அப்போ திருமணத்தில் இருக்கிற தடை எல்லாமே குரு பகவான் 7வது பாவகத்திலிருந்து பார்ப்பதால் குரு பகவான் 7வது பாவகத்தில் இருக்கிற வரைக்குமே நமக்கு திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிடுமா? அப்படி நீங்கிடாது. ஒன்று நம்ம ராசியாதிபதி சம்பந்தப்படணும், இல்லையா சுக்கிர பகவான் சம்பந்தப்படணும், இல்லை சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கணும், சுக்கிர பகவானுடைய பார்வை வாங்கணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கணும். அப்போது நம்ம ராசியாதிபதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவானோட சேர்ந்திருப்பார். அப்போ குரு பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதுபோக 4வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை பார்ப்பார். இந்த சூழ்நிலையால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. 6 வருஷமாக வரன் பார்த்துருந்தாலும் சரி, அல்லாத 10 வருஷமாக நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பார்த்தவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்ற மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில் விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. ஆகஸ்ட் மாதத்தில் அப்படி என்ன சார் இன்னும் யோகம் இருக்க போகுது அப்படின்னா, புதனாதித்ய யோகம். விருச்சிக ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி பிதிருஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த பிதிருஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்து அந்த புதன் பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கும். தந்தை வகையில் தாத்தா வகையில் தந்தை வகையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது. பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனையும் நீங்க போகுது. எத்தனையோ வீடில் பாகப்பிரிவினை செஞ்சிக்காத நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க 2 தலைமுறையாக பாகப்பிரிவினையை செஞ்சுக்கிட முடியலைங்க. இல்லை எங்கள் அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்கோம், ஒருத்தர் ஒத்து வராரு, 3 பேர் ஒத்து வர மாட்டேன்றாங்க, 3 பேர் ஒத்து வராங்க, ஒருத்தர் ஒத்து வர மாட்டேன்றாங்க, அதனால் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல அப்படின்னு நினச்சா இந்த நேரத்தில் 100% பாகப்பிரிவினைகள் செஞ்சுக்கிடலாம். அதுக்கான நேரம் 5வது பாவகத்துக்கு அதிபதி குரு, விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி குரு 6வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவோட சேர்ந்து 8வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம் வாங்கி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9 குடையவர், உங்களுடைய ராசிக்கு 9 குடையவருடைய சாரம் வாங்கி அந்த 9 குடையவன் 8ல் இருந்து உங்கள் ராசிக்கு 2ல் பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளால் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடலாம். உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள், நான் 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, 3 வருஷமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, என்ன தொந்தரவுன்னு யாராலையும் சொல்ல முடியலைங்க, ஆனால் மாதமானால் 5000 ரூபாய்க்கு நான் மருந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்கிறேனுங்க, என் பிரச்சனை கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி இருக்குதே தவிர என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் உபாதிகள் நீங்கிறதுக்கு உண்டான தருணத்தை கொடுக்க போகுது.
என்ன சார் காரணம், ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பஸ்தானாதிபதி உடலஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. உடலஸ்தானாதிபதினு வச்சுக்கோங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி நோய் நொடி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ருணர் ரோக சத்ருஸ்தானன்னு சொல்லுவாங்க. அப்போது 6 கூடிய கிரகம் 2 கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து குரு மங்கள யோகமாக இருந்து அந்த 7 கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் செவ்வாவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையால் நிச்சயமாக உறுதியாக உடல் உபாதைகள் சரியாகும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கன்னு சொன்னேன்னு இல்லைங்களா, திருமணம் ஆயிட்டு புத்திர செல்வம் இல்லாத நண்பர்களுக்கு, புத்திர செல்வத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான நேர காலங்களும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 கூடையவர் குரு தான். 5 கூடைய குரு சந்திரனுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால, சந்திரன் செவ்வாவுடைய சாரத்தில் இருப்பார், செவ்வாய் சந்திரனுடைய சாரம், நட்சத்திர பரிவர்த்தனை, இந்த மாதிரி ஒரு சூழலால் நிச்சயமாக உறுதியாக புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான நேரமும் இருக்க தான் செய்யுது. பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும் இல்லைங்க, 12 ராசி நண்பர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதில்ல, பார்த்துக்கிடுங்க. அப்போது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா, பூர்வீக சொத்து நீங்கள் பிரித்து எழுதுறதுக்கோ அல்லது பிரிச்சுக்கிறதுக்கோ, பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதுக்கோ, புத்திர செல்வத்தில் வளர்ச்சி காணறதுக்கோ, திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கோ, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சிங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கோ உகந்த ஒரு நேரம் தானுங்க இந்த நேரம். இது ஆதாரம் இல்லாமல் சொல்லிவிடலிங்க. வாய் இருக்குதே, முன்னாடி கேமரா இருக்குதே, என்ன வேணாலும் சொல்லிவிடலாம், சோசியல் மீடியாவில் தானே போட போகிறோம், யார் கேட்க போகிறா அப்படின்னலாம் சாமி சத்தியமாக கிடையாது. நான் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் இருக்குதுங்க. அதுபோக இந்த 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது தொழில்ஸ்தானம்னு சொல்லுவாங்க, ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானம் 10 கூடிய கிரகம். அந்த 10 கூடிய கிரகம் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆட்சி நிலையில் வருவார். அதாவது ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த 10 கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் ஆட்சி நிலையில் இருப்பார். இது எப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராத்தம், மிகப்பெரிய யோகம். இந்த யோகம் எப்படின்னா, தனத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. அந்த குரு 7ல் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு, செவ்வாவோடு சேர்ந்து, உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து. உங்கள் ராசிநாதன் செவ்வாவோடு சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து. இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழிலுக்கு சொந்தக்காரர் சூரியனாக வருவார். விருச்சிக ராசிக்கு மட்டுமே, வேறு எந்த ராசிக்கும் கிடையாது. 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10வது கட்டத்தில் அந்த சூரியன் ஆட்சி நிலையில் வரார். ஏற்கனவே அந்த இடத்துல நமக்கு புதன் எல்லாம் இருக்கிறாரு, வக்கரத்தில் இருப்பார். அப்போ புதன் சூரியனுடன் சேர்வதால் புதன் ஆதித்ய யோகம். அதுபோக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்ப்பார். அதுபோக கதிரவன் பிள்ளை அப்படின்னா நம்ம சனி பகவானை சொல்லுவோம். கதிரவன்றா சூரிய பகவான். அப்போ சூரிய பகவானுடைய மகனான சனி பகவானுடைய பார்வை தன்னுடைய தந்தையான சூரியன் மேலே படும். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் வரும்போது தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் பார்க்குறார். நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பதவி உயர்வு வரும், இடம் மாற்றங்கள் வரும். எத்தனையோ பேர் கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வேண்டா வெறுப்ப அவர் வழி இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த நேரத்தில் 2 பேரும் ஒரு இடத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வேலை மாற்றங்களுக்காக 2 வருஷமோ 3 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக நல்ல அனுகூலம் கிடைச்சிடும். படித்த படிப்புக்கு உண்டு உத்தியோகம்,
ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் புதனும், தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஒரே பாவகத்தில் இருந்து யோகமாக மாறுறார். அப்போ நமக்கு புதனாதித்ய யோகமாக இருக்குது. வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். வேலையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு வரும். சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 500 ரூபாய் பொழப்பு பொழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% ஒரு மிகப்பெரிய விரிச்சல் பிறக்கப்படுதுன்றதில் விரிச்சல் சொல்கிறது விடியல் பிறக்கப்படுதுன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 100% விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நேரம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப உயர்வான நேரம் எப்போ வரும்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமாக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.